பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைத்திருந்தான் ஒருவனும் போட்டோம். ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் என்னை மறுதலியாமல் என் நாமத்தை நீ எந்த இடத்துல நீங்கள் உயர்த்தினபடினால, அது மட்டும் என்னோட வசனத்தை கேட்டு அதை நீ உறுதியாக பற்றி கொண்டபடினால, நீங்கள் என்னை நம்பிட்டபடினால, நீங்கள் என்னை சார்ந்திட்டபடினால நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. திறந்த வாசலே உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த உலகத்தையும் உங்களுக்காக திறந்த வாசலையும் உங்களுக்காக திறக்கிறேன். நீங்கள் சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களே, ஒருபோதும் உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம காலையில் கடந்து வருது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, கர்த்தருக்கு நம்ம கொஞ்சம் நம்மளாலே போதுங்க, கர்த்தர் நம்மளுக்கு செய்வார் சொல்லி கொஞ்சம் நம்மளால சொல்ல வேதம் சொல்லுது. நீ கடுகளுக்கு விசுவாசமாக இருந்தால் அந்த மலையை பார்த்து நீ பெய்ந்து சமுத்திரம் தள்ளுல போக சொல்ல அப்படியே போமா. நீ கர்த்தரை கொஞ்சம் நம்பினாலே போதும், கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் நாமத்தை நம்ம எங்குமே விட்டு கொடுக்காம நாமத்தை மறுதலாமல் எந்த இடத்துல ஒரு நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவார். கர்த்தரை ரொம்ப மகிமைப்படுவார். அது மட்டும் அந்த வசனம், அந்த உயிர் உள்ள வேதம், ஜீவன் உள்ள வேதம், நம்மளை காக்கிற இந்த வேதத்தை நம்ம கேட்டு இதை உறுதியாக பற்றி கொண்டு இந்த வேதம் நம்மளுக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அதை உறுதியாக கிரிப்பாக பற்றிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் செய்வார் சொல்லி நம்பிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் சொல்கிற திறந்த வாசல் இந்த உலகத்தையும் உங்களுக்காக கொடுக்குறேன், சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எது ஆசைப்படுறீங்க, எது விருப்பப்படுறீங்களோ உங்களுக்கு நான் கொடுப்பேன், நிச்சயமாக நான் கொடுப்பேன். உங்கள் மன விருப்பத்தை கொடுத்து உங்களுக்கு நான் கொடுத்த சந்தோஷப்படுத்த சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஒன்று பண்ணணும், நம்ம கர்த்தர் மேலே எப்பவுமே நம்பிக்கையாக இருக்கணும். எந்த இடத்துல அவர் மறுதளிக்க அவர் நம்ம விட்டே கொடுக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு இந்த வசனம் நம்ம இருதலை வச்சு இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்யும். நம்ம கர்த்தர் நம்ம உறுதியாக நம்ம நம்பும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். இந்த உலகத்தில் சகலமே கர்த்தர் நமக்காக கொடுப்பாரு. திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைத்திர அது ஒருவனும் போடுவோம், அவர் திறந்தால் அது எவனும் போட முடியாது. நம்ம ஒன்று கர்த்தர் நம்பிக்கை அவர் விசுவாசிக்க நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆமென்.